எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தான் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்தோம். ஸோ பேச வேண்டியது வந்து இப்போ தான் பேசுனது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே குவிக்காக சொல்லிடுறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ லக்கி டைரக்டர்ஸ், லக்கி பீப்புள் வேர் ஆன் த ஸ்டேஜ் டுடே. அதில் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தட் அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளில் சம்மந்தமே இல்லாமல் நான் எப்போது சினிமா விட்டு போயிட்டேன். பட் இன்றைக்கும் இந்த மேடை எனக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் பேசிட்டாங்க. ஃபாக்ஸன், பிரதீப் அண்ட் வேன், ஐ திங்க் யூ ஹவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பாடல்கள் வந்து பிகாஸ் ஐ திங்க் எல்லோரும் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து இஸ் சேஞ்ச் ட்ராக் பிகாஸ் அந்த ஏஜ் குரூப் மாறிடுச்சு. இப்போ பவிஷ் இஸ் நெக்ஸ்ட் இன் த லைன் அண்ட் டெஃபினெட்லி ஹீ இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். நான் அந்த ஸ்டேஜில் சொன்னது தான் எங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பவிஷை ரொம்ப பிடிக்கும். ஆகஸ்ட் 18th இஸ் இஸ் பர்த்டே. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஷூட்டிங் பண்ணும்போது ஜோவிகாவோட பர்த்டே ஆகஸ்ட் 18th. அப்போ நான் கேல்குலேட் பண்ணிட்டேன் அது அம்மா புள்ள தான் அப்படின்னு. த வே தேவர் இன்டராக்டிங் வென் ஷி கேம் டு த ஸ்பாட், அம்மா வந்தப்போ கூட விமலா. ஸோ இட் வாஸ் வெரி க்யூட். அப்போ ஜோவிகா என்கிட்ட சொன்னா, அம்மா ஹீஸ் ஆகஸ்ட் 18th நோ வண்டம்மா. அந்த அம்மா பாசங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட். அதே மாதிரி நாகதுர்கா வெரி டேலண்டட் அண்ட் வெரி சின்சியர். இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ஆர்டிஸ்ட்டுக்கு. அந்த ஒரு சின்சியரிட்டி அண்ட் பயபக்தி ரொம்ப இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். தேங்க்யூ தினேஷ் சார் அண்ட் தேங்க்யூ தனஞ்சயன் சார் அண்ட் முத்தையா சார். சொல்லவே வேணாம், ஸ்பீடு. ஆமாம், அது பயங்கரமான ஒரு எனர்ஜி. மகேஷ், த ஹோல் டீம். என் கேரக்டர் எனக்கு ஐ வாண்ட் டு சீ த ஃபிலிம். ரொம்ப பில்டப்பாக இருக்குது பட் ஐ வாண்ட் டு சீ த ஃபிலிம். இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லரில் இன்றைக்கி படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு கிடைக்கிது. மக்கள் வந்து தேட்டருக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தியேட்டர்ஸும் நல்ல தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தெர் இஸ் அ ஸ்பேஸ் and for newcomers and for new talents. So I hope and pray that this continues. அதே மாதிரி லவ்வோ லவ்வுக்கு வந்து ஜூலை 10 தியேட்டர்ஸ்க்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். இந்த இட்ஸ் அ வெரி கரண்ட் டாபிக், ஆன்கோயிங் டாபிக் அண்ட் ஐ லவ் த டைட்டில் லவ்வோ லவ். எல்லார் லவ்வும் அப்படி தானே, லவ்வோ லவ். ஸோ யா, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். ஒழுங்காக ரிவ்யூஸை கரெக்டாக எழுதுங்க. தயவு செஞ்சு படத்தை பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து ரிவ்யூஸை வந்து மக்கள்கிட்ட நியாயமாக கொண்டு வந்து சேர்த்துடுங்க. அவ்வளோதான். நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். லவ் ஓ லவ். ரொம்ப ஐ திங்க் நீங்கள் தான் முதல் வாட்டி மீட் பண்ணுறோம். இப்போ நிறைய வாட்டி ஃபோனில் பேசியிருக்கோம். பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 பாடல்கள்லேயும் சரி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பட் பார்க்கும்போது ஏன்ச்சு ஆடணுன்ற ஒரு லெவலுக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கான வந்து மெயினான கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஐ திங்க் ஃபாக்ஸன், யூ ஆர் ரியலி அமேசிங் ஃபைண்டர்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. பரிமளான்கோட சாங்ஸ் வாட்சா விடாத, அதுக்கப்புறம் தம்ட்டு தக்காளி, அது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராமே 2 வாரம் டாமினேட் பண்ணி விட்டுருச்சு அந்த பாட்டு. அண்ட் தட் இஸ் வாட்ஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் கரண்ட் சினிமாட்டிக் அட்மாஸ்ஃபியர். அதே மாதிரி ட்ரெய்லர் கூட பார்த்தோம். நீங்கள் சாயந்தரம் பார்த்துருவீங்க. ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்க வரணும்னா வெறுமன படம் நல்லா இருந்தால் அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணிட்டு போயிடும். பட் ஒரு ட்ரெய்லரோட கட் வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த காலகட்டத்தில்ன்றது ரொம்ப வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக வந்து எத்தனையோ பெரிய படங்கள் வந்து அது ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்சல்யூட்டாக ஒரு ஆடியன்ஸை வந்து உள்ளே இழுக்கிற மாதிரியான ஒரு ட்ரெய்லராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெய்லர், அதே மாதிரி ஒரு வைப்பில் வந்து இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தினேஷ் சார், தனஞ்சயன் சார், ஐ திங்க் உங்களுக்கு கரெக்டான ஒரு பேராக கிடச்சிருக்காரு. ஸோ again very well, very well constructed, very well put forward film. And నాగదుర్గా unga screen presence is really good. And ilanti oka manchi role meeku ilanti oka short time lo vachindi. And I hope you'll do justice and I hope you get a lot of future films as well. And inga irukra, I mean Pavish, the hero of today's stage. அண்ட் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நீக்கிலே வந்து அவர் கல்ச்சர் ரெக்கக்னிஷன் வந்து மேலும் மேலும் தொடரட்டும், மேலும் மேலும் வளரட்டும்.
அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை வேலை செஞ்ச எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், டேரக்டர் மெயினாக சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. டெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க, வெளியே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. படமும் அதே மாதிரி வரும். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தி என்டையர் டீம். வரும் ஜூலை 10 இந்த படத்தை வந்து திரையரங்குகளை பாருங்கள். தேங்க்யூ. இன்ப நாள் இது, இனிய நாள் இது, காலத்தின் அருமைகிறது. என் அகமாலும் தம்பி செல்லுமணி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் ஆற்றலாளர்களே, அரங்கு நிகர் நண்பர்களே, சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லவ்வோ லவ் உண்மையிலேயே தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் வந்து கொடுத்து வைத்தவர். அருமையான தயாரிப்பாளர் சகோதரர் தனஞ்சயனை சேர்த்து பண்ணுவதால் ஒரு 20 கோடி பண்ண வேண்டிய படத்தை அதே செலவில் 10 கோடி ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற தனஞ்சயனை பாட்டன் அப்படின்றதுனால உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றினை ஈட்டி தரும் என்பது முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெல்லென தெரிகிறது. பவிஷை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு நலவென்பால் ஒரு பாடல் இருக்குது. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் தம்மனத்தை மங்கையர் தம்மனத்தை வழங்கும் தொடர்ந்தொழான் மெய்மை நலன் என்பான் உளன் என்பான் வேந்தன் உனக்குன்னு சொல்லுவாங்க. மங்கையர் பார்க்கும்போது அவருடைய மனசை வாங்கக்கூடிய அளவுக்கு அழகும் ஆற்றலும் மிக்க கதாநாயகனாக தம்பி பவிஷ் தெரிகிறார் என்பது தெல்லென தெரிகிறது. ஆகவே காதல் பற்றி சொல்லணும்னா, காதல் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற காதல். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், கொள்கைகள் மாறலாம். ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்று, அது காதல் மட்டும்தான். அந்த காதல் வாழ்க வாழ்க. இசை அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலித்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். பார்த்தீங்களா, என் பேரனையும் ஹீரோ ஆகிட்டேன்னு பெருமையாக அமர்ந்திருக்கிற கஸ்தூர்ராஜா அவர்களுக்கு வணக்கம். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பவிஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் விக்னேஷ்க்கும் தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு அதிசயமாக நீங்கள் ஓடிடியெல்லாம் விற்றுட்டுலாம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து சமீப காலத்தில் நாங்கள் கேள்விப்படாத விஷயம், அது நடந்திருக்குது. அதுவே ஒரு பெரிய நல்ல பிரேக் சைன். அது டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணார். மகேஷை பற்றி பெருமையாக நிறைய வாட்டி தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படம் பெரிய வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளோடும் வியாபாரம் ஒரு படம் பார்த்து வாங்கிட்டாங்கன்றதே நம்ம வந்து ஒரு 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 ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு அது அருமையான விமர்சனமாக எடுத்துக்கலாம். அற்புதமாக வந்திருக்கு. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோ பவிஷ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு வேண்டுகோளும், நீங்களாவது வந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நடிகனாக நீங்கள் மாறணும். ஷேரில் படம் பண்ணுங்கள், தயாரிப்போட புரிந்துணர்வோட படம் பண்ணுங்கள். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சினிமாவை கரைச்சி குடிச்சு பிஹெச்டி வாங்கினவங்க எல்லாருமே, தாத்தாலிருந்து பாட்டியிலிருந்து அவ்வளோ பேருக்கு எல்லாமே தெரியும். அதனால் முறைப்படி திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுற நடிகனாக நீங்கள் வளர்ந்து சினிமாவில் பெரிய ஒரு இடத்தை சாதிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த படம் மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். லவ் ஓ லவ் ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்தோம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு ஜென்சி கிட்ஸுக்கான படங்கிறது வந்து டோட்டலாக வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா தெரியுது. ஹீரோ பவி ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப எஃபைட் பண்ணி, ரொம்ப டான்ஸாக சரி, ஃபைட்டு, அந்த எமோஷன்ஸ் காமிக்க ரொம்ப பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து பல படங்கள் வந்து வெட்டி கொடுக்கணும். அது அந்த சினிமா என்னைக்கான வரவேற்று கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு படத்துக்கு எப்படி ஒரு சாங்கும் ஒரு ஆர்ஆரும் எப்படி இம்பேக்ட்டுங்கிறத வந்து எங்கெங்கே வேக வரும்போது எங்கேயும் பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக மியூசிக் டைரக்டர் பாக்ஸன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து தயாரிப்பு சங்க சார்பாக அவர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படங்களை தான் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பிலோ 10 crores கீழே எடுத்த படங்கள் தான் பெரிய வெற்றியை கொடுக்குது. அந்த வெற்றி தான் தமிழ் சினிமான்னு ஒரு உண்மையான வெற்றியாக வந்து நாங்கள் கருதுகிறோம் உங்களுக்கு. ஏன்னா அதுலேருந்து பல டெக்னீஷியன்ஸ்கள், பல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், பல டைரக்டர்ஸ்கள், பல எல்லாருமே வெளியே வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு வெற்றி கிடைக்கும் போது அவங்களுக்கு பெரிய ரெகக்னைஸாக கிடைக்கும். அதனால் இந்த படம் வெற்றி பெற எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனஞ்சயன் அவர்களுக்கும் டபுள் டிடி இணைந்து டெஃபினட்டாக டிடி ஸ்டுடியோஸ் பாருங்கள். ஆமாம், இதில் இல்லையா?
சரி, 2 பேரும் நல்ல ஒரு உண்மையாகவே நிறைய புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க. நிறைய முதலீடுகளோட ஒரு ஒரு புதுமையான ஒரு படத்தை எடுக்கணுன்றப்போ ஒரு சரியான வழிகாட்டுதல் உள்ள ஒருவரோடு சேர்ந்து படம் பண்ணுறது, அதுவும் நல்ல ஒரு தயாரிப்பாளர்களை வச்சு கூட்டணியோட, இப்போ தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோ அல்லது நடப்பு தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோடு சேர்ந்து பண்ணுற ஒரு முயற்சியை வந்து நான் உண்மையிலுமே பாராட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அது என்ன இந்த முறைப்படி ஒரு திரைப்படத்தை எப்படி எடுப்பதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சரியான ஆளை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. சினிமாவில் பிஹெச்டி வாங்கினவர் இவர், சாதாரண ஆள் அல்ல. நான் வந்து ஒரு காலத்தில் இசையமைத்து ஒரு 10 பாடல்களை ஒரு ஒரு கேசட்டாக வெளியிடும்போது அதை வாங்க வந்தார் முதல்ல என்னுடைய நண்பர். அப்போ இருந்து எனக்கு தனஞ்சயன் அவர்களை தெரியும். ஒரு 20 வருஷம் இருக்குமா சார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மியூசிக் போட்டிருக்கேன் வேறு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? அதை வந்து வாங்கினவர் இவர். அது மிகப்பெரிய வெற்றி ஆல்பமாக அது போச்சு. அது வந்து முருகனை பற்றிய ஒரு ஆல்பம். ஸோ அந்த நாள் நான் எப்படி பார்த்தனோ அதே என்டர்பிரேஷனர் அந்த என்டர்பிரைசிங் ஒரு பிரச்சனை அதே ஒரு வேகத்தோட அவர் அதிலிருந்து மோசர் பியர்ன் வந்து அதுக்கப்புறம் வேறு கம்பெனிகள்லாம் தானே ஒரு கம்பெனியை உருவாக்கி தானே ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டை வந்து உருவாக்கி, ஸோ எல்லா வகைகளிலும் சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து நிச்சயமாக எப்பவுமே ஜெயிக்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு காட்டுவார். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். அப்புறம் இன்றைக்கி காலையில் கூட ஒரு படத்துக்கு பூஜைக்கு போயிருந்தேன். அது லாலிபப்பு. இப்போல்லாம் சினிமாவுக்கு டைட்டில் வைக்கிறதே படுத்து யோசனை பண்ணுவாங்க போல் இருக்கு. ஒரு வார கணக்கில் ரூம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க. லாலிபப்பு பார்ட்டி, அதாவது ஆமாம், லாலிபப் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு படம். அது ஓப்பனிங் போயிட்டு இந்த மாதிரி தான் வாயிலேயே நுழையாமல் ரொம்ப நேரம். ஆமாம், அது வித்தியாசமாக வைக்கிறாங்க இப்போ. ஸோ இந்த டைட்டிலும் லவ்வோ லவ், லொல்லுன்ற மாதிரி. ஆனால் படத்தை ட்ரெய்லரை பார்த்த உடனே மிரண்ட, யாரா இந்த பையன் இந்த கலக்குறானே ரொம்ப. அதை பார்த்தா அது தேனி மாவட்டத்திலேருந்து புறப்பட்டு வந்த ஒரு சிங்கத்தோட பேரை, மல்லிகாபுரத்து சிங்கத்து பேரன் அப்படின்னு. ஏன்னா அவர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் எங்கள் குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப பழக்கமானவர் கஸ்தூரி ராஜா அவர்கள். அவரும் என் பிரதர்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அங்கேருந்து வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கிற கஸ்தூரி ராஜாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் வேணாலும் வரலாம், ஆனால் தான் எவ்வளவு செலவு பண்ணி தானே சொந்த படங்களை எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை உருவாக்கி, ஒரு பிள்ளைய டைரக்டர் ஆக்கி, ஒரு பிள்ளைய ஹீரோவாக்கி, அந்த கஷ்டங்களெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரியும். அது வெற்றிகள் வந்து நம்மளை வேறு மாதிரி காட்டுமே தவிர அவர் பட்ட வழிகள் வந்து அவருக்கு இன்றைக்கி அதெல்லாம் அறுவடையாயிட்டிருக்கு. பேரன் கூட இவ்வளவு அழகாக இவ்வளவு அற்புதமாக நடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு முகத்தை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்டு கண்ணே. ஒரு மிகச்சிறந்த இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபீஸ்ட்டு. அதில் உங்கள் பெரியப்பாவும் உங்கள் பெரிய மாமாவும் நடிச்சிருக்காரு. அவரும் அருமையாக நடிச்சிருக்காரு, மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு செல்வராகவன். ஹீரோயின் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஷ் யூ ஆல் த கிரேட் சக்ஸஸ். நம்ம டைரக்டர் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு முதல் படத்துலேயே நல்ல பேர் வர்றதுங்கிறது. எப்போ பார்த்தாலும் எங்கள் சங்கத்தில் டைரக்டர்களை பற்றி பிரச்சனையான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வரமாட்டேன்றான். இந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து லெட்டர் அனுப்பிட்டே இருப்பாங்க. உடனே ஏயா டைரக்டர் நம்ம யூனியன் மெம்பரா அப்படின்னு கேட்போம். நாங்கள் தப்பிக்கிறதுக்கு யூனியன் மெம்பர் இல்லைன்னு அப்படின்னு இந்த பக்கமே வராதிங்கன்னு.
ஸோ இப்போ தான் எல்லோரும் யூனியன் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்கள தற்காத்துக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து செல்வமணி அவர்கள் கொண்டாந்ததுனால இப்போ எல்லாம் சினிமா வந்து ஒரு 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 வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம தயாரிப்பு செலவுக்கு ஏற்ப வருமானம் ஒரு படத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்குதான்றது யாராலையும் கணிக்க முடியல. ஸோ அதை கணிக்கிறதுக்கு உண்டான ஒரு மெஷர்மெண்ட்டை தான் இப்போது பெப்சியும் தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் முன்னெடுத்திருக்கு. ஸோ யார் சினிமா எடுக்க வந்தாலும் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி யார் கூட சேர்ந்து பண்ணுறதுன்றதை முதல்ல முடிவு பண்ணி உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று புதிய தயாரிப்பாளர் திரு தினேஷ் அவர்களை ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லிக்கிறேன். இசையமைப்பாளருக்கும் இந்த திரைப்படத்தில் ஆமாம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். சார் இந்த ஒரு பையனை அனுப்புகிறேன், அவன் புதுசு, அவனை நான் டைரக்டர் யூனியனில் சேர்த்துக்குங்க சார், நான் லெட்டர் அனுப்புகிறேன் பாரு. அந்த மாதிரி தயாரிப்பு சார், நான் அவங்களுக்கு நம்ம முன்னாடி நிற்போம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த நிமிஷமே நான் வி வில் கோ அண்ட் அட்டன். அது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தானே, காசு போடுறவங்களுக்கு. ஆக ஒரு மிகச்சிறந்த என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி. இதை பார்த்தா எனக்கே இளமை திரும்புது என்று கூறி இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், திங்க் மியூசிக் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இதுக்கு முன்னால் ஒரு வெற்றி படத்தை பாராட்டை பெற்று அமர்ந்திருக்கும் எனது அன்பு தம்பி திரு இயக்குனர் சசி அவர்களுக்கும் அவர்களுடைய டீமுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்த வந்தவர்களுக்கும் வாழ்த்து பெற வந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல கடவுளுக்கு நன்றி. யார் அந்த கடவுள்? இந்த முன்னாடி உட்காந்துருக்கிற விஜயலட்சுமி தான் எங்கள் கடவுள். அவங்ககிட்ட இருந்து வந்தது தான் இவ்வளவும். நான் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று போட்டாங்க, அதுவும் நல்லா இருக்குது. இதோட ஒரு வெற்றிக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. லவ் ஓ லவ், லவ் ஓ லவ், இதை எத்தனை தடவை சொன்னாலும் இணைக்குது. யாருக்கு தான் இணைக்காது லவ் ஓ லவ்னா? இப்படி ஒரு டைட்டில் வச்சதுலேருந்தே அந்த டைரக்டர் வெற்றி அடைஞ்சிட்டார். இதில் செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இவர் இங்கே வரணும்னு ரொம்ப போராடினார். கடுமையான காய்ச்சல் அவருக்கு. பல தடவை அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி, அம்மா வர முடியல, அம்மா வர முடியல. பவிஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஆதங்கம், அண்ணன் வரணும் அப்படின்ட்டு. அவர் உண்மையிலே வர முடியல. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தனுஷ் தனுஷுடைய மோல்டு தான் அவர். பவிஷுங்கிறவர் தனுஷுடைய மோல்டு. அவர் தான் உருவாக்கினார், அவர் எல்லாம் பண்ணார். அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த படம் ஓடிடுச்சு. அடுத்த படமும் நான் ஒரு படம் எடுத்தேன், ட்ரீம்ஸ்னு ஒரு படம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது மட்டுமோ, வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமோ சினிமா அல்ல. சினிமாவில் நிலைக்க முடியாது. தன்னைத்தானே வளர்த்துக்கணும். தனுஷ் அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சொன்னேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரே அட்வைஸ் தான், தம்பி, உன் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஷாட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வர சொல்கிற நேரத்துக்கு நீ போயிடு. அது இன்றைக்கி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் அந்த படத்தில் ஏவிஎம்மில் ஒரு இடத்துல சன்ரைஸ் ஷாட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீ வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுவேன்ப்பா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஒரு 10-11 மணிக்கு மாறிடுச்சு. நான் ப்ரொடக்ஷனில் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில் வீட்டில் எழுந்து பார்த்தாக்க குழந்தைய காணோம், பவிஷை காணோம். என்னடான்னா, அப்பா இங்கே காலையில் 5 மணிக்கு வர சொன்னாரேன்ட்டு அங்கே கிரவன்லேயே படுத்துக்கிட்டு ஏவிஎம்லேயே இருந்துட்டான். அதுதான் தனுஷ். அந்த டிசிப்ளின்,
உங்கள்கிட்டையும் இருக்கணும் பவிஷ். வாங்க. இவர் வந்து எங்கள் வீட்டிலையே ஒரு ஸ்பெஷல். என்னுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு செல்வராகவன் ஸ்பெஷல். இதை மாற்றவே முடியாது. இவங்க அம்மா டாக்டர் விமலகீதா எனக்கு ஸ்பெஷல். இவர் அவங்களுக்கு முதல் குழந்தை, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல். முதல் பையன் செல்வராகவன், முதல் பேரன் பவிஷ். இந்த விதத்தில் 2 பேருமே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல். ஹார்ட் ஒர்க். எப்படா இவன் இவ்வளோ பண்ணான் அப்படிங்கன்னு மலைக்க வச்சிட்டான். இந்த 3 சாங்குலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷும் அப்படி தான் பண்ணார். தொழிலுக்காக எதையும் சொல்வது. தனுஷ் வந்து அவ்வளோதாங்க. ஒரு படம் துள்ளுபோத இளமை முடிஞ்ச உடனே காதல் கொண்டேனில் செல்வராகவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அவர். காதல் கொண்டேன் முடிஞ்ச உடனே சுப்பிரமணிய சிவா எடுத்துக்கிட்டார். இன்னும் சொல்ல போனாக்கா அவர் ஹீரோன்னு மோல்டு பண்ணதே சுப்பிரமணியம் சிவா தான். அந்த திருடா திருடிங்கிற படத்தில் மன்மதராசாங்கிற பாட்டு இல்லைன்னா அவருடைய கெரியர்லேயே ரொம்ப பெரிய படம் அது. அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டார், அவர் யாருமே வளர்க்கலை. அது மாதிரி பவிஷ், உங்களை நீங்களே வளர்த்துக்கணும். அப்படி தான் வளர்த்துக்கிறோம். நாங்கள் யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணாரும் கேட்குறதில்ல. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்துக்கிறது. இவருக்கு என்ன சொல்கிறது, என்ன சொல்லிக் கொடுக்குறது? அந்த நீக்குங்கிற படம் பண்ணதிலிருந்து ராத்திரியும் பகலுமா பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கார். எங்கன்னா கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறார், எங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா ஷூட்டிங் போகிறார். எனக்கு ரொம்ப எது பெருமை தெரியுமா? ஒரு படம் ஒரு படம் இப்போ தான் பூஜை போட்ட மாதிரி இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை போட்டாங்க. பார்த்தா டக்குன்னு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிற்குது. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் சினிமாவில் நஷ்டமே வராதுங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய பெருமை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் 2 பேருமே படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பவிஷ் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படியும் காலங்கள் இல்லை. அந்த அளவுக்கு பவிஷ் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது லைஃப் லாங் தொடரணும். இந்த இயக்குனருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வெற்றி பெறணும். நிறைய நான் கூட படம் பண்ணுவேங்க. கூப்பிட்டு ஒரு படம் கொடுங்க, நான் கூட பண்ணுவேன். நான் இப்போ நடிச்சிருக்கேன் யூசுப் பாய், ஹபீபி எல்லாம் வெளியில் போனோம். வாங்க யூசுப் பாய், வாங்க யூசுப் பாய்ங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் போயிடும் போல் இருக்குது. நீங்கள் நல்லா வரணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இன்றைக்கே லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. கிடைச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட எல்லா வியாபாரங்களும் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான ஒரு சினிமா நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம்.